ஆரோக்கிய வாழ்விற்கு. பிரசவ காலத்தில் யோகா எப்போ பண்ணலாம்? 3 மாதத்திலிருந்து டில் த டேட் ஆஃப் டெலிவரி ஆகிற அன்னைக்கு வரைக்கும் யோகா பண்ணலாம். யோகாவில் என்ன பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பொழுதுமே இந்த பிரசவ காலத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். பிகாஸ் புது உயிரை நம்ம கொடுக்கறதுனால அதுக்குரிய மாற்றங்கள் உடல் அளவில் நடக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதோட ரெகுலர் செக்கப்புக்கு போக்கில் ஃபஸ்ட்டு டாக்டர் கேட்குறதே வெயிட் கெயின் ஆயிருக்கா. ஸோ நம்ம 10 kg வெயிட் கெயின் ஆகணுங்கிறது தான். அப்போ தான் அந்த குழந்தையோட உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லா வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அதனால 10 kg வெயிட் கெயின் ஆகிறதுனால இன்வேரியபிளாக பெல்விக் போன் கொஞ்சம் வீக்கன் ஆகும், பேக் பெயின் வரும். ஸோ இந்த யோகா பயிற்சி பண்ணுறதுனால எஸ்பெஷலி பக்த கோணாசனா, திரிகோணாசனா, சில ஆசனங்கள் இதுக்குன்னே ஆசனங்கள் இருக்குது. அந்த ஆசனங்களை பண்ணுறதன் மூலமாக பேக் பெயின் ரெடியூஸ் ஆகும், ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக யோகா பண்ணுற ப்ரெக்னென்ட் உமனையும் யோகா பண்ணாதவங்களையும் பார்த்தீங்கன்னா கையை பேக்கில் வச்சுட்டு மெதுவாக அம்மா அப்பான்னு நடப்பாங்க. பட் யோகா பண்ணுறவங்க ரொம்ப பிரிஸ்காகவும் ஆக்டிவாகவும் நடப்பாங்க. தட் மீன்ஸ் யோகா வில் ஸ்ட்ரென்தன் தட் பாடி அண்ட் இன்க்ரீஸிங் தட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது என்ன ஆகும்னா மூச்சு பயிற்சி பண்ண பிளட் சர்க்குலேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். யோகா ஃபீல் குட்டாக இருக்கும். இட் வில் கிவ் அ பாண்டிங் டு தட் பேபி. பிகாஸ் எல்லாம் ப்ரீத்திங் டெக்னிக், இப்போ டீப் அப்டமினல் ப்ரீத்துன்னு ஒன்று சொல்லுவோம். அதை பண்ண அந்த குழந்தைக்குரிய பாண்டிங்கை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணு. ஏன்னா ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால. தென் இட் வில் கிவ் தட் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ் லெவல். இந்த ஸ்ட்ரென்த்தும் என்டியூரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சைல்டு பர்த், அந்த பெயின் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்குன்னு இருக்கக்கூடிய சில பயிற்சிகள், மூலபந்தா, ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், இதெல்லாம் ஹவு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் ஃபார் த டெலிவரி. இதுக்கும் சில யோகா பயிற்சி முறைகள் இருக்குது. அந்த யோகா பயிற்சி முறைகளை செய்கிறதன் மூலமாக தட் வில் ஹெல்ப் த ப்ரெக்னென்ட் உமன் டு ப்ரிப்பேர் ஃபார் த டெலிவரி. அண்ட் பேசிக்காக யோகா மிகப்பெரிய பாண்டிங்கை குழந்தைக்கும் அவங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு, சைல்டு பர்த்துக்கு ப்ரிப்ரேஷனுக்கு கொடுக்கும். சில பிராணாயாம, பிரம்மாரி, பக்த கோணாசனா, இது மாதிரியான பயிற்சி முறைகள் அவங்கள ரொம்ப அமைதிப்படுத்தவும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த யோகா மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பிரசவ காலத்தில் யோகாங்கிறது தாராளமாக பண்ணக்கூடிய ஒன்று. முதல் 3 மாதங்கள் உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், அந்த குழந்தைக்கு உள்ளுறுப்புகள் வளர்வதன் காரணமாக ஃபஸ்ட்டு 3 months இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு டூ யோகா. பட் அதுக்கப்புறமா கண்டிப்பாக யோகா பண்ணலாம் வித் கைடன்ஸ் ஃப்ரம் தட் கைனகாலஜிஸ்ட். மகப்பேறு மருத்துவரின் உதவியுடன் யோகா பண்ணுவது சால சிறந்தது. இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.